Hello viewers, welcome back to Abby's Delight. இன்னைக்கு Abby's Delightல grilled prawn lemon garlic butter sauce இதுதான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க செய்யிறது and டேஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும். நம்ம இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத ஒரு டேஸ்டாவே இது இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்கள் நூடுல்ஸோடு சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்லாம், பிளெயின் ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம், நம்மளோட விருப்பம் தான். எல்லாத்தோடமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தானே போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு தேவையான மசாலா எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன். இப்போ வந்து ப்ரான் வந்து நான் நல்ல பெரிய சைஸ் ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இருக்கும் அதில் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெறும் ப்ரான்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்போவே கூட ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து லாஸ்ட்டாக சோள மாவு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சோள மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் வந்து ரொம்ப பிளாக் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாம் போட்டுடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ப்ரான்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. ப்ரான்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரப்பரி ஆகிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த சேம் பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த பட்டரில் வந்து நல்லா இது பூண்டு ஃப்ரை ஆகி உங்களுக்கு நல்ல அந்த ஸ்மெல் வரணும். ஸோ அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. உப்பு வந்து இதில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் உப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு சின்ன லெமன் அது ஃபுல்லாக புழிஞ்சு விடுறேன் நான். நீங்கள் வந்து ஒருவேளை சால்ட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணாமல் கூட அப்படி பண்ணலாம். இப்போ இந்த சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸில் வந்து இப்போ நம்ம அந்த ப்ரான்ஸை போட்டு சாட்டே பண்ண போகிறோம். இந்த ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் இந்த சாஸோட சேர்ந்துருக்க மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட லெமன் கார்லிக் பட்டர் சாஸ் கிரில்டு ப்ரான் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னோடய சேனலில் வர ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக செய்வேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.